life, change your thinking. அதாவது என்னுடைய தாட் ப்ராசஸை மாத்தினா என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் நான் மாற்ற முடியும். அதன் மூலியம் வாழ்க்கையில இன்னொரு சில ஓப்பனிங்ஸ் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து I was going to a very critical phase. என்னோட ஹெல்த்தும் பாதிச்சிருந்தது. என்னோட ஃபாதர் அப்போ டெத் ஆயிருந்தாரு. So I was feeling very low. So அந்த டைம்ல very simple languageல அந்த NLP லேர்ன் பண்ணேன். NLP வந்தால் நீங்களே உங்களுக்கு உருவாக மாற முடியும். நீங்களே உங்களை வழிகாட்டியாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு விடை உள்ளுக்குள் உங்களே கிடைக்கும். ஏனென்றால் NLP உங்களுடைய உணர்வோடு இணைந்து வாழ பழக்கிக் கொடுக்கிறது. வேறு நம்பி இல்லாமல் you don't have to be dependent on others. You can be self-dependent. That is what NLP can do. So NLP is a way of life. நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன இருக்குன்னா அடுத்தவங்களோட பாயிண்ட்ல இருந்து நம்ம யோசிக்கிறது. எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்கன்னு கேட்டா 100 பேர் இருந்தா ஒரு ஆள் வேணா கை தூங்குவாங்க. அது கூட ரொம்ப. Thanks for joining us in this NLP journey.
உலகத்தை நாம் ஐம்புலன்கள் வழியாக உள்வாங்குகிறோம், அனுபவிக்கிறோம். கண்முன் காணும் அனுபவம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதை உள்வாங்கி மூளைக்கு திருப்பி அனுப்பும் போது ஒருத்தரும் ஒரு வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு அனுபவத்தை வச்சு ஒருத்தரும் விதவிதமா அர்த்தம் கொடுப்போங்கிறது அவங்களுடைய மூளையில நடக்கிற ப்ராசஸிங்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த இடத்துல தாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பயம் என்றால் என்ன? ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்தும் உணர்வு பூர்வமான பதில் செயலாகும். உணர்வு பூர்வமான பதில் செயல். ஒரு பயம் வந்தவுடன் ஒன்று எதிர்த்து போராடுகிறோம், இல்லை விட்டு விட்டு ஓடி விடுகிறோம். சில நேரம் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து நிற்கிறோம். பயம் சில நேரம் உண்மையானதாக இருக்கலாம், சில நேரம் கற்பனையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு லிப்ட்ல போனா அப்படி ஜிவ்வுன்னு இருக்கும், ஒரு பயம் வரும். ரோலர் கோஸ்டர் இது மாதிரி ரைட்ஸ்ல போனா தலை சுத்தும், அது ஒரு பயம் வரும். சில பேருக்கு பூச்சிகளை கண்டா பயம், நாய் பூனை எதை கண்டாலும் பயம், உயரமான இடத்துக்கு போனா கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம், இருட்டை பார்த்தா அங்கே ஏதோ இருக்குமோன்னு ஒரு பயம். உலகத்திலே பெரிய பயம் எதுன்னு கேட்டா மேடை பேச்சுன்னு சொல்றாங்க நிறைய பேரு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 10 பேர் முன்னாடி பேசுறது ஒரு பெரிய பயம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், முடிவே இருக்காது. ஆனா பயம், பதட்டம், பயங்கரம் எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்குது. அது என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படிங்கறத தாங்க நம்ம காது கொடுத்து கேட்கணும். இந்த பயம் சொல்லும் செய்தி என்ன? வலிக்கிறது. வலிக்கிறது என்றால் மாற்றம் வேணும். யூ நீட் டு சேஞ்ச்.